ஒரு ஒரு போர் பற்றி அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், ஒரு அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை வந்து இந்த படம் பேசியிருக்கு. இதோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த 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 இதில் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டுருக்கு. அது என்ன என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததில், நம்ம கேட்டதில், நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்குது. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் வந்து குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் வந்து ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை.